ஹலோ, வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்றைக்கி திருப்பி ஒரு நெஸ்டட் லூப் பார்க்கலாம். இப்போ இந்த ஜாம்பி வந்து இந்த சன்ஃப்ளவர்கிட்ட போகணும். இப்படி போக முடியாது, ஏன்னா அது கடிச்சு தின்னுடும். அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிட்டு இப்படி தான் போகணும், சுற்றி தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இவனை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போவோம். ஸோ அதாவது 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ். ஸோ மூவ் ஃபார்வர்ட் 5 ஸ்டெப்ஸ் பதிலாக ரிப்பீட்டட் 5 டைம்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து 1 2 3 4 5 இங்கே இருப்பான். இப்போ நம்ம டேர்ன் லெஃப்ட் பண்ணோம். டேர்ன் லெஃப்ட், இங்கேருந்து 1 2 3 4 திருப்பி 5 ஸ்டெப். ஓகே, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+C காப்பி, Ctrl+V பேஸ்ட். ஸோ இப்போ அவன் இங்கே இருப்பான். திருப்பி லெஃப்ட். ஸோ லெஃப்ட் டர்ன். இப்போ இங்கே டேர்ன் பண்ணியிருக்கும் போது 1 2 3 4 5 திருப்பி 5. ஓகே, ஸோ 5 வாட்டி டர்ன் பண்ணி திருப்பி லெஃப்ட் டர்ன் பண்ணணும். அப்போ தான் கீழே வர முடியும். ஓகே, ஸோ டர்ன் லெஃப்ட். டர்ன் லெஃப்ட் அப்புறம் 1 2 3 தான். ஓகே, ஸோ திருப்பி ரிப்பீட்டு, ஆனால் 3 வாட்டி மூவ் ஃபார்வர்ட். இங்கே வந்துட்டானா திருப்பி ஒரு டர்ன் லெஃப்ட்டு. ஓகே, டர்ன் லெஃப்ட் பண்ணோடனே நான் எப்படி போகணும்? 1 2 3. ஸோ திருப்பி 3 டைம்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ இது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆனால் நம்ம ரொம்ப ரிப்பீட் பண்ணியிருக்கோம் ஸ்டெப்ஸை. அதனால் நம்ம இப்போ லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிப்பீட் 5 டைம்ஸ், டர்ன் லெஃப்ட். ரிப்பீட் 5 டைம்ஸ், டர்ன் லெஃப்ட். ரிப்பீட் 5 டைம்ஸ், டர்ன் லெஃப்ட். ரிப்பீட் 3 வந்துடுச்சு, அதனால் இங்கே வச்சுருவோம். ஸோ இது 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறோம். அதனால அவுட்டர் லூப் போடுறோம். ரிப்பீட், இது ஃபுல் ஸ்டெப்ஸ் ஃபார் 3 டைம்ஸ். இதுவே ரிப்பீட் ஆகிறது பாருங்கள். ஓகே, இதே ரிப்பீட் ரிப்பீட் 3 டைம்ஸ், ரிப்பீட் 3 டைம்ஸ். அதனால் இதை ஒரு ரிப்பீட்டில் போட்டுருவோம். ரிப்பீட் திஸ் 2 டைம்ஸ். இது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் எங்கே போட்டுருவோம். சரி, கூட எவ்வளோ சின்னதாக எடுத்துப்பேன். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து